சத்தியம் பண்ணு பார்வதி. இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ்வளவு தைரியம் உனக்கு இருந்தா போட்டியில ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணுவேன். உன்ன சுந்தரம், பெரிய தம்பி, நீங்க எப்ப வந்தீங்க? பார்வதி போட்டியில ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணால, அப்போவே வந்துட்டேன். பெரிய தம்பி, இந்த போட்டியில பார்வதி செலக்ட் ஆனதுக்கே வனஜாமா எங்க விசுவாசத்து மேல சந்தேகப்பட்டு பேசுறாங்க. போட்டியில பார்வதி ஜெயிச்சுட்டா எங்களுக்கு துரோகிங்கிற பட்டத்தை கட்டிடுவாங்க. சித்தி பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்போ உங்களை நல்லதா பேசியிருக்காங்க. இந்த போட்டியில பார்வதி கண்டிப்பா ஜெயிக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்வதி உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். இந்த போட்டியில என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் தோத்து போனா அது என் கம்பெனி தோத்து போன மாதிரி. என் கம்பெனி தோத்து போனா நான் தோத்து போன மாதிரி. நான் தோத்து போறதுல உங்களுக்கு சம்மதமா சுந்தரம்? நான் தோத்து போக கூடாதுன்னு தான் பார்வதி போட்டியில ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் பார்வதி மேல வச்சிருக்க நம்பிக்கைய பார்வதி காப்பாத்திருக்கா. பார்வதி பண்ணதான் சரி. நீங்க பார்வதி மேல கோவப்பட்டது சரியில்லை சுந்தரம். பார்வதி போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிறதுக்கு சீரியஸா முயற்சி பண்ணட்டும். ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும். நீங்க சித்தி சொன்னதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ அப்பா, உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேளு. சொல்லுடா. நீ இப்ப என்ன கேட்டாலும் நான் உனக்கு அது கிஃப்டா கொடுத்துருவேன். ஆதி, இரு என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? பார்வதி ரிசல்ட்ல ப்ராப்ளம் வந்து பார்வதி மறுபடியும் செலக்ட் ஆனப்ப கூட நான் உன் ஃபேஸ்ல இவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கலையே. அது பிரிலிமினரி ரிசல்ட்ரா. இப்ப ஃபைனல் ரிசல்ட்டே கிடைச்சிருச்சு. பார்வதி ஜெயிச்சிட்டா. ஆதி, என்னாச்சு உனக்கு? ஃபைனல் ரிசல்ட்னு சொல்ற, பார்வதி ஜெயிச்சாச்சுன்னு வேற சொல்ற. எனக்கு ஒன்னும் புரியலையே. சொல்றேன், கேட்டா நீயும் என்ன மாதிரியே சந்தோஷப்படுவ. பார்வதியோட அப்பா சுந்தரம் பார்வதியை நடக்க போற போட்டியில நீ ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூடன்னு கேட்டாரு. அட பாவி, சுந்தரம் என்ன லூசா? போட்டியில எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு பார்வதிட்ட சத்தியம் வாங்குறத விட்டுவிட்டு ஜெயிக்க கூடாதுன்னு சத்தியம் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் என்னாச்சு? பார்வதி அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சா? அதான் இல்ல,
பார்வதி அவங்க அப்பா பேச்ச மீறி அவங்க அம்மா போட்டோ முன்னாடி இந்த போட்டியில கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். சூப்பர் ஆதி. நான் இந்த பார்வதிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட இது எதிர்பார்க்கல ஷாம். அம்மாக்கு பிடிக்காத விஷயம்ன்றதால நான் பார்வதி ஃபுல் எஃபர்ட் போட மாட்டான்னு நினைச்சு கவலைப்பட்டேன். ஆனா என்னைக்கு அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நான் ஜெயிச்சே தீருவேன்னு சத்தியம் பண்ணாலும் அப்பவே அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. பார்வதி கண்டிப்பா இதுல ஃபுல் எஃபர்ட் போடுவா, கண்டிப்பா ஜெயிப்பா. கரெக்ட் தான் ஆதி. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆதி. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? என்ஜாய். சரி, நான் பார்வதி கிட்ட போன்ல பேசணும், கொஞ்சம் வெளியேறேன். ஏன்? இதுக்கு முன்னாடி நான் இருக்கும்போது நீ பார்வதிட்ட ஃபோன் பேசினதே இல்லையா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை வெளியே போக சொல்லியிருக்கேனா? இப்போ போக சொல்றேன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு புரிஞ்சுட்டு நீயே போக மாட்டியா? புக்கு விட்டதெல்லாம் போதும், கிளம்பு, காத்து வரட்டும். இப்போ அவுட் ஹவுஸ்ல இருந்து தானே வர்றேன். அதுக்குள்ள பார்வதிட்ட என்ன பேச போறேன்? இதெல்லாம் ரொம்ப ஓவராது. சரி சரி, அதுக்காக ஓவரா பேசாத. டேய், போனா போயிட்டு அதை வெயிட் பண்ண வரேன். ரிங் போயிட்டே இருக்கு. இவன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன். ஹலோ, என்ன பாக்குறீங்க? ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையா? ஏன்? உன் ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஒத்த வாங்குவீங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு போங்க. என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஏன் சந்தேகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? வெக்கப்படும் போது கூட நீ இன்னும் அழகா இருக்கிற. நீங்க கூட தான் தாடியில அழகா இருக்கீங்க. ஐயோ, அதிசர் வராரு, நான் கிளம்புறேன். என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணு இல்லையே, சிந்து நடந்து போயிட்டு இருக்கு, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற எதுவும் நடக்கலையே. அம்மாவோட பிஏவே சைட் அடிக்கிறியா? அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? டேய், என்னடா கொஞ்சம் கூட பயமே இல்லாம சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது நண்பா? என் நிலைமைய பத்தி சொன்னீங்க, ஓ நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நானாச்சும் பரவாயில்ல, உங்க அம்மாவோட பிஏ தான் சைட் அடிக்கிறேன். ஆனா நீ வீட்டு சமையல்காரிய லவ் பண்ற. உன் காதல் விஷயம் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உன் தலைக்கு மேல கத்தி உன் பரம்பரை வாள் தொங்கிக்கிட்டு இருக்கு. செம்ம மேட்டரா, யாருக்குமே தெரியாது. டேய், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பார்வதி போன் எடுக்க மாட்டேங்கிறா. அவுட் ஹவுஸுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே பார்வதி கிட்ட எனக்கு புதினா டீ வாங்கிட்டு வா. நானா?
இதுக்கேண்டா இவ்வளவு கிட்ட வர? நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். பின்ன நானா போயிட்டு வருவேன்? இங்க இருந்து நான் போறேன்னு சொன்னா இப்பதான் அங்க இருந்து வர எதுக்கு திரும்ப போறேன்னு கேள்வி கேட்பேன். தம்பி, உங்களை விட நாங்க தெளிவு. போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, எல்லாம் எனக்கு வேணும். டேய், என்ன வேணும்? எதுவும் உனக்கு கிடையாது. போய் புதினா டீ எனக்கு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வரேன். என்னடா பாக்குற? அந்த பொண்ணை சைட் அடிக்க தெரியுதுல? சிக்குன சதைச்சிருவாங்க. போ. இவன் எப்ப வர்றான் எப்ப போறான்னு தெரிய மாட்டேதே. இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொல்லுவான். பார்வதி, என்னாச்சு பார்வதி? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? சொல்லு பார்வதி, எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்படி எதுவும் சொல்லாம அழுதுட்டு இருந்தா எப்படி பார்வதி? உன் அப்பாக்கு எதிரா உன் அம்மா போட்டோவுக்கு முன்னாடி நீ சத்தியம் பண்ணன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா நீ என்னடானா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? என்னாச்சு பார்வதி? அழாத பார்வதி, என்ன நடந்தது? ஏன் இப்படி அழுகுற? ஆதி உன்கிட்ட புதினா டீ வாங்கிட்டு அவன் ஃபோன் பண்ணதை நீ அட்டன் பண்ணலையாமா. அதுக்கு என்ன காரணம் கேட்டு தெரிஞ்சுட்டு வர சொன்னான். நீ என்னடானா உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? எதுக்காக அழுறன்ற காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. பார்வதி, நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன்ல, இப்படி நீ எதுவும் பேசாம அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு பார்வதி. இது சரியா வராது. பேசாம ஆதிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். அவுட் ஹவுஸ்ல போய் பார்வதியை பார்த்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஷாம் ஏன் இப்படி லேட் பண்றான்? வரட்டும். ஆதி, டேய், பார்வதி கிட்ட உனக்கு புதினா டீ தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இவ்வளோ லேட்டா வந்தது இல்லாம வெறும் கையோட வந்திருக்க. டீ எங்கடா? நீ சொன்னேன்னு சொல்லி நான் போய் அவுட் ஹவுஸ்ல போய் பார்த்தேன். பார்வதி அங்க அழுதுட்டு இருக்கிறான். அவ அழுதுட்டு இருந்தா அப்படியே வந்துருவியா? போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதுனடா. என்ன கொஞ்சம் சொல்ல விடாதி. சரி சொல்லு. நான் ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். பார்வதி எந்த பதிலும் சொல்லாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. எந்த பதிலும் சொல்லாம அழுதுட்டு இருக்காளா? நீ பார்த்துட்டு உடனே வந்துட்ட. என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. என்ன அது இப்படி கேட்ட? பார்வதி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி பேசாம திரும்பி வருவேன்? பார்வதிட்ட போய் என்னாச்சு, ஏன் அழுறேன்னு கேட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்று அவங்க அப்பாவுக்கு எதிராக போட்டியில் ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணான். அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் அழறான்னு தெரியலையே. நானும் பார்வதிட்ட இதைத்தான் கேட்டேன். ஆனா பார்வதி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் எவ்வளவு கேட்டு பார்த்தும் பார்வதி வாயை திறக்கவே இல்லை, அழுகையும் நிறுத்தவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் லேட்டு. என்னாச்சுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்வதி, என்னாச்சு பொண்டாட்டி? ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, ஷாம் வந்து கேட்டப்போ இப்படிதான் பதில் சொல்லாம அழுதுட்டு இருந்திருக்க. நான் வந்து கேட்டோம் அழுதுட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு அழற? நான் போனதுக்கு அப்புறம் போட்டியில நீ ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணதுக்காக உங்க அப்பா திட்டினாரா இல்ல அடிச்சாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. அப்புறம் எதுக்கு அழற? நீ அழறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
ஏன் அலறன்னு காரணத்தை சொல்ல. அது வந்து பெரியய்யா, ஏதோ ஒரு வேகத்துல போட்டியில ஜெயிப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எப்படி ஜெயிப்பேன்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. என்ன பொண்டாட்டி, இதுக்கா இவ்வளவு அழுகுற? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன பெரிய இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? போட்டி எப்படி இருக்கும், என்ன மாதிரி போட்டியா இருக்கும், அதை எப்படி சமாளிக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் நினைச்சா எனக்கு தலை சுத்துது பெரியய்யா. இந்த போட்டியில நான் தோத்து போனா அது உங்க கம்பெனி தோத்து போன மாதிரி, கம்பெனி தோத்து போனா அது நீங்க தோத்து போன மாதிரின்னு சொன்னீங்களே பெரியய்யா. அத நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காத நீங்க என்னால தோல்வியை சந்திக்க கூடாது பெரியய்யா. என்னால உங்க கௌரவத்துக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அது நினைச்சாதான் பயமா இருக்கு, அழுகையும் வருது. பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி இப்படிதான் இங்கிலீஷ்ல என்னால பரீட்சை எழுத முடியாதுன்னு சொல்லி பயந்தேன். அப்புறம் என்னாச்சு? தடையெல்லாம் மீறி நீ பரீட்சை எழுதி செலக்ட் ஆகலையா? இப்போ உன் பயம் எல்லாம் போட்டி எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்குமோ நினைச்சு தானே பயப்படுற? ஆமா பெரியய்யா. பயப்படாத. உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே போட்டியில் இருக்காது. பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, குவிஸ் போட்டி, இந்த மாதிரி எதுனா தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி போட்டியா இருந்தா பரவாயில்ல பெரியய்யா. எங்க ஊர்ல பாட்டு போட்டியில பாடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்கூல்ல பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டு பேசியிருக்கேன். அந்த மாதிரி போட்டியா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த டான்ஸ் போட்டிலாம் இருக்காதுல்ல பெரியய்யா? இத்தனை வருஷம் நடந்த காம்படிஷன்ல ஒரு வாட்டி கூட டான்ஸ் போட்டி கிடையாது. சரி, ஏன் அப்படி கேட்ட? சின்ன வயசுல இருந்து எனக்கு டான்ஸ்னா பயம். எனக்கு டான்ஸ் எல்லாம் வரவே வராது பெரியய்யா. நீ ஒன்றும் பயப்படாத பொண்டாட்டி. கண்டிப்பா போட்டியில டான்ஸ் இருக்காது. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச போட்டியா தான் இருக்கும். உனக்கு டான்ஸ் வராதா? இது போதும் எனக்கு. உன்னை எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. Yes. அதனால நீ போட்டியெல்லாம் நினைச்சு பயப்படாத பொண்டாட்டி. தைரியமா இரு. நீ தான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கையோட இரு. சரிங்க பெரியய்யா. வெரி குட். உன் முகத்துல இப்போ நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். சரியா? ம். சரி, பாப்பலாம். Cheers. மேடம், இன்னைக்கு உங்க பிறந்தநாள் கூட கிடையாது. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறீங்க? இதே தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்காக மும்பைல இருந்து வந்திருக்கீங்களே, உண்மையில உங்களுக்கு பெரிய மனசு மேடம். இப்போவாது சொல்லுங்க மேடம், எதுக்கு இந்த பார்ட்டி கொடுக்குறீங்க? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? சொல்லுங்க மேடம், கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அதானே, சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப்? சொல்றேன். நடக்க இருக்கிற பெஸ்ட் அம்பாசிடர் போட்டியில ஃபைனல்ஸா நீங்க டான்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் நடந்த எந்த போட்டியிலையும் நாம டான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதே இல்லையே. இப்ப ஃபைனலுக்கே டான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனா எப்படி மேடம் ஃபிக்ஸ் பண்றது? சாரி மேடம், இப்ப ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஆமா மேடம்.
இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இப்ப சொல்லுங்க, போட்டியில டான்ஸ ஃபிக்ஸ் பண்ணலாம்ல?